சரி. இன்றைக்கி எபேசியர் 6ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பகுதிகள் இருக்குது. ஸோ முதல் பகுதி பார்த்திங்கன்னா பிள்ளைகள் எப்படி இருக்கணும், பிதாக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேலைக்காரர் எப்படி இருக்கணும், எஜமான்கள் எப்படி இருக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி அந்த பகுதி இருக்கும். 3ஆம் பகுதியை பார்த்திங்கன்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதாவது ஆவிக்குரிய யுத்தம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அந்த காரியம் 3ஆவது காரியம் இருக்கும். இப்போ 4ஆவது காரியம் பார்த்திங்கன்னா எனக்கான வாக்கு வந்து தேவன் கொடுக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்த்து. ஸோ இந்த 4 பகுதிகள் தான் இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு ஒரு முக்கியமான பகுதி. சரிங்களா? முதல் பகுதி பார்ப்போம். முதல் 4 வசனங்கள் ஒரு பகுதி. சரிங்களா? முதல் 4 வசனங்கள் ஒரு பகுதி. நான் சொல்கிறத மட்டும் அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. முதலாம் வசனத்தில் பிள்ளைகளே எப்படின்னு இருக்கா, அது ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த 4ஆம் வசனத்தில் பிதாக்களே எப்படின்னு இருக்கா, அது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ பிள்ளைகள் எப்படி நடக்கணும் அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாரு. அப்புறம் பிதாக்கள் எப்படி அவங்கள நடத்தணும், ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். முதல் வசனம் பாருங்கள். அது பிள்ளைகளே அது ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, பிதாக்களே அது ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதான் தலைப்பு. பிள்ளைகளே, முதல் வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த பிதாக்களுக்கு சொல்கிறாரு, பிதாக்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. சரிங்களா? முதலாவது பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு, பிள்ளைகளை நீங்கள் பெற்றோருக்கு வந்து கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கீழ்ப்படியும் போது பார்த்திங்கன்னா உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், பூமியில் உன் 4 நாள் நீடித்திருக்கும். பார்த்திங்கன்னா தகப்பனை வாழ்நாள் இதெல்லாம் ஆகிறதுக்கு உனக்கு வந்து தகப்பனை தாயம் கனம் பண்ணுவாயாக தான் வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற அந்த 10 கட்டளைகளை இது வரும். நம்ம இதை வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா பிள்ளைகள் இப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிதாக்களுக்கு சொல்கிறாரு, பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருடைய சிச்சையிலும் போதனையிலும் அவங்களை வளர்ப்பீர்களாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு இந்த கமாண்ட் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த கமாண்டை வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லணும். சரிங்களா? சொல்லி இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒழுங்காக வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து முதல்ல பிதாக்களை தான் பார்க்குறாங்க. சரிங்களா? அப்போ பிதாக்கள் நம்ம சொல்கிறத விட நம்ம எப்படி நடக்கிறோமோ அதை வந்து ரொம்ப அது வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை அவங்களுக்கு உண்டாகும். ஸோ நம்ம நல்லா ஜெபம் பண்ணுறவங்களாம் வந்து அதை பிள்ளைகள் பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம நல்லா வேதத்தை வாசிக்கிறவங்களா இருந்தால் அதை வந்து பிள்ளைகள் கவனிச்சுட்டே இருப்பாங்க. சரிங்களா? நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம எப்படி செயல்படுறோம், அதை வந்து பிள்ளைகள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒன்றுமே செய்யாமல் நீ ஜெபம்னு அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. நம்ம வேதமே வாசிக்காமல் பெற்றோர்கள் இல்லாத பிதாக்கள் வேதத்தை வாசிக்காமல் நீ போய் வேதத்தை வாசி, நீ போய் செய்ய அப்படின்னா அவங்க செய்ய மாட்டாங்க. சரிங்களா? அப்போ நம்ம வந்து நல்லா வந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு மாதிரி, பிதாக்கள் வந்து நல்ல ஒரு மாதிரியாக இருக்கணும். அந்த இடத்துல விசேஷமாக சொல்லும்போது சொல்கிறாரு, அதான் பிதாக்களைன்னு சொல்கிறார். அதாவது குறிப்பாக வந்து பெற்றோர்களையும் சொல்லாமல் பிதாக்கள், ஃபாதர்ஸ், பிதாக்களுக்கு சொல்கிறார், அப்பாக்களுக்கு சொல்கிறார், நீங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீராக. ஏன் பிதாக்கள் சொல்கிறாருன்னா, அம்மாமார்கள் எப்போவுமே கொஞ்சம் வந்து அன்பு நிறைந்தவங்க, கொஞ்சம் கரிசனை நிறைந்தவங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறவங்க. அதனால் வந்து பிள்ளைகள் வந்து பொதுவாக அம்மா கிட்ட கொஞ்சம் அப்படியே வந்து டோக்கா கொடுத்துருவாங்க. சரிங்களா? பார்த்திங்கன்னா அவங்க ஒரு செய்ய மாட்டாங்க, சொல்கிறது கீழ்ப்படிய மாட்டாங்க. பேரண்ட்ஸ், பிதாக்கள், ஃபாதர்ஸ் தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. சரிங்களா? அதனால தான் பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸ் கிட்ட ஆண்டவர் சொல்கிறார். பார்த்திங்கன்னா நிறையா பெண்கள் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து சில பெண்கள் ஒழுங்காக கர்த்தருக்குள்ளே பிள்ளைகள் நடத்துகிறாங்க, அது நல்லது. ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பில்லாமல் வளர்த்ததுனால ரொம்ப செல்லம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த கர்த்தருக்குள்ளே வரமாட்டாங்க. சரிங்களா? கர்த்தருடைய ஜெபம் பண்ணுறதுல, வேதம் வாசிக்கிறதுல, சர்ச்சுக்கு வரதுல எல்லாம் ஒரு ஒழுங்கீனமாக இருப்பாங்க. அதை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க சில பெண்கள். ஆனால் ஃபாதர்ஸ் வந்து பொதுவாக வந்து ஆண்கள், அதாவது பிதாக்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்கிறார், நீங்கள் வந்து பிதாக்களே கோபப்படுத்தாமல் வந்து கர்த்தருடைய சிச்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர். அப்போ வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அதுக்கு முதல்ல நம்ம வந்து மாதிரியாக இருக்கணும். சரிங்களா? அதான் அந்த இடத்துல சொல்கிறார், நம்ம முதல்ல வந்து மாதிரியாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரிங்களா?
பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். என்ன கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காரு, கர்த்தர் இந்தபடி கர்த்தரை வந்து நம்ம முதல்ல வந்து நல்லா ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம நல்ல மாதிரியாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செல்ஃபோன் டக்கு டக்குன்னு நல்லா கொடுத்துடக்கூடாது. சரிங்களா? கொடுத்து வந்து என்ன பார்க்கணும், எவ்வளோ நேரம் பாரு போதும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ண அவங்க நினச்சதெல்லாம் பண்ண விடக்கூடாது. பாருங்கள், வேதத்தில் பார்க்குறோம், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு மிகுந்த துக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சிச்சையிலும் போதையிலும் வளர்க்கணும். வேத வசனத்தை சொல்லி 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 நம்ம வளர்க்கணும். பாருங்கள், இப்போ ஒழுங்காக வந்து வேதத்தை வாசிக்கிறானா, தியானிக்கிறானா, ஒழுங்காக சர்ச்சுக்கு வரானா, அது மாதிரி பார்த்திங்கன்னா குடும்ப ஜெபத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறானா, அதெல்லாம் வந்து நம்ம கண்காணிப்பு நம்ம தேவை. தப்பு பண்ணும்போது நம்ம கரெக்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ கர்த்தருடைய சிச்சை, நம்ம கர்த்தருடைய சிச்சைகள் தான் நம்ம வந்து பிள்ளைகளை வந்து வளர்க்கணும். சரிங்களா? சில பிள்ளைகள் வந்து கீழ்ப்படிய மாட்டாங்க. ஒரு அந்த அந்த வயசு வந்து அந்த மாதிரியான வயசு. சரிங்களா? உலகம் ஈர்க்கக்கூடிய வயசு. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ ஜெபம் அவங்களே பாதுகாக்கும். சரிங்களா? ஜெபம் அவர்களை வந்து கொண்டு வந்துடும். சரிங்களா? அப்போ ரொம்ப கீழ்ப்படியாத பிள்ளைகள், ரொம்ப முரட்டத்தனமாக நடக்கிற பிள்ளைகள், பசங்க, அந்த வாலிபர்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுங்க. சரிங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எப்படி ஆனாலும் இழுத்துட்டு வந்துடுவார். சரிங்களா? அப்போ நம்ம ஜெபம் அவளை பாதுகாக்கும். எப்படி கர்த்தருக்குள்ளே அவங்களை கொண்டு வந்துடும் பாருங்கள். சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அடுத்தா பாருங்கள், 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அது வேலைக்காரரே 5ஆம் வசனத்தில் இருப்பாங்க, அது ஒரு தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த 9ஆம் வசனத்தில் எஜமான்களே, அது ஒரு தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? வேலைக்காரர்கள் எப்படி இருக்கணும், எஜமான்கள் எப்படி இருக்கணும், அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். 5ஆம் வசனம் பாருங்கள். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்ற நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். ஸோ வேலைக்காரருக்கு சொல்கிறார், வந்து உங்கள் எஜமான்களுக்கு நீங்கள் வந்து கீழ்ப்படிந்து அடங்குங்க. பார்த்தீங்கன்னா வேலை கொடுத்ததே வந்து தேவன் தான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வேலையை கொடுத்ததே தேவன் தான். அப்போ வந்து தேவன் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன். அப்போ நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் தேவன் என்ன பார்த்துட்ருக்காரு, உலக பிரகாரமான மனுஷங்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ, தேவன் என்ன நான் செய்கிற ஒவ்வொரு செயலையும் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த பயத்தோடு நடுக்கத்தோடு அந்த எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கென்றே நல்மனதோடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே வந்து நல்மனதோடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அடுத்த பாருங்கள் 9ஆம் வசனம். இப்போ எஜமான்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறார். அப்படியே எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அவரிடத்தில் பச்சைப்பாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். ஸோ குறிப்பாக சொல்கிறாரு, அதில் வந்து ரொம்ப திட்டி அவங்க வந்து திடனற்று போகாதபடி செய்யாதீங்க, ரொம்ப கடுஞ்சொல்லை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய 2 காரியத்தை சொல்கிறார். ஒன்று, வேலைக்காருக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடுஞ்சொல்லை விட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னா, ஒழுங்காக சம்பளத்தை கொடுக்கணும். போனஸ் இருந்துச்சுன்னா போனஸ் எதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போனஸை கொடுங்க. ஏதாவது இன்சென்டிவ்ஸ் ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் எதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கொடுங்க. அது மாதிரி ப்ரொமோஷன் இந்த யாருக்கெல்லாம் என்னென்னலாம் செய்கிறாங்களோ ப்ரொமோஷன் கொடுக்க வேண்டியதெல்லாம் ப்ரொமோஷன் கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து செய்யுங்க. அதை பார்த்திங்கன்னா நல்லா வந்து அவங்கள வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ என்கரேஜ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா செய்வாங்க. சரி, நல்லா தட்டி கொடுத்து நல்லா இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வேதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல வந்து பார்க்குறோம், அந்த ரூத் புஸ்தகத்தில் பார்க்குறோம், அந்த போவாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி. சரிங்களா? அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். ரூத் 2:4. அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எஜமானன் இருக்கார், அங்கே வேலைக்காரங்க இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக்கிற வார்த்தையை பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு, உங்கள் வேலைக்காரர்களுக்கு தெரியணும், நீங்கள் வந்து ஒரு ஜெபிக்கிற மனிதன், தேவன் சொல்லி செய்கிற ஒரு மனிதன், நீங்கள் வந்து ஒரு விசுவாசி, தேவனை நம்பி ஒன்று செய்கிற காரியம், தேவனுக்கு பயப்படுகிற அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியணும் பாருங்கள். அதான் சொல்கிறார் பாருங்கள். போவாஸ் சொல்கிறார் பாருங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த போவாஸ் வந்து அந்த ஊழியக்காரர்களுக்காக வேலைக்காரருக்காக ஜெபிக்கிறவராக நம்ம காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வேலைக்காரர்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். சரிங்களா? அவங்களுடைய நன்மையை நாடுகிறவர்களாக இருக்கணும்.
அதற்கு அவர்கள் அந்த வேலைக்காரர்கள் சொல்கிறாங்க, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சே எப்படி இருக்குது பாருங்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. இல்லை கர்த்தர் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறார் பாருங்கள். ஸோ அந்த பிஸ்னஸில் தேவன் அந்த இடத்துல இணைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் பாருங்கள். அப்போ நீங்கள் நல்லா ஒரு ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். நீங்கள் என்ன ஒரு திட்டம் செஞ்சாலும் அது கர்த்தர் இடத்துலேருந்து கேட்டு செய்யுங்க. சரி, அப்போ பிஸ்னஸை கர்த்தர் வந்து நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நஷ்டமடையாதபடி கர்த்தர் காத்து வழி நடத்துவார் பாருங்கள். நான் இப்படியா ஒரு சாட்சியை கேள்விப்பட்டேன் பாருங்கள். ஒரு இடத்துல அது திருநெல்வேலியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். சரிங்களா, அது திருநெல்வேலியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிலீவர் தான், ஒரு நல்ல பிலீவர். ஒரு அப்பா இருந்தார், ஒரு நல்ல பிலீவர். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் நடத்தியிருந்தார். பிஸ்னஸ் நல்லா வந்து முடிச்சு எல்லாம் வந்து முடிஞ்சு அவர் மரண நாள் ஆகிடுச்சு. அவர் கொஞ்சம் அந்த மரண டைமில் வந்து என்ன பண்ணார், அவர் வந்து மரணமடைந்த அந்த பிஸ்னஸை வந்து பையன்கிட்ட கொடுத்துட்டார். ஸோ பையன் கொடுத்தேன்னா சரின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் என்ன ஆச்சுன்னா அவர் இறந்துட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா தான் பிஸ்னஸ் பண்ணார். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் நல்லா சபைக்கு போகிறவங்க, நல்லா விசுவாசி, நல்லா வேலைக்காரங்களுக்கெல்லாம் நல்லா செய்கிறவங்க. சரிங்களா, பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து இப்போ பையன்கிட்ட போயிடுச்சு. அவர் பண்ணுறாரு. சில வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து அவங்க அப்பா எப்படி பிஸ்னஸ் வச்சுருந்தாரோ அதை மாதிரி பல மடங்காக வந்து அந்த பிஸ்னஸ் வந்து பெருக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, எங்கள் அப்பா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணார், ஆனால் அந்த பையன் வந்து இந்த சில வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பையன் வந்து இவ்வளோ நல்லா பிஸ்னஸ் பண்ணி அவங்க அப்பா பண்ணதை விட பல மடங்கு வந்து பயங்கரமாக ஆசீர்வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே ஒரு ஆச்சரியம். சரின்னு பாட்டு அந்த பாஸ்டர் கூப்பிட்டு வந்து கேட்டாராமா, தம்பி எப்படி உன்னால் வந்து இப்படி பண்ண முடிஞ்சது, உங்கள் அப்பா செய்கிறத விட நீ வந்து சில வருஷத்துலேயே இவ்வளோ நல்லா பல மடங்கு நீ பயங்கரமாக ஆசீர்வச்சிருக்கே, எப்படி, அதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லி கேட்டாரம்மா. அதுக்கு வந்து அந்த பையன் சொன்னானாம்மா, எங்கள் அப்பா வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக தேவன்கிட்ட வந்து ஆண்டவரே இந்த காரியத்தை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து அப்படி செய்ய மாட்டேன். நான் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் எல்லாமே அவர்கிட்ட கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வேன். அதுதான் என் ரகசியம். என்னுடைய துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் எல்லாமே அவர் சொல்லி தான் செய்கிறது. இப்போ அதுதான் வந்து ஆசீர்வாதமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்வேன். இப்போ அதுதான் எனக்கு அவருக்கு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரிங்களா, இது ஒரு முக்கியமான காரியம், ஒரு உண்மையான காரியம் பாருங்கள். சரிங்களா, அப்போ ரொம்ப ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். சரிங்களா, அப்போ எல்லாமே கர்த்தரை முன்னிலையில் வையுங்க. சரிங்களா, இப்போ கர்த்தரை முன்னிலை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஆண்டவருங்க பிஸ்னஸை ஆசீர்வாதம். இல்லை தேவ சித்தத்தின்படியாக செய்யுங்க. ஒரு பல லட்சங்கள் போட்டு ஒரு மிஷின் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கு டக்குன்னு போய் வாங்கிட முடியாது பாருங்களேன். அப்போ அந்த மிஷினை வாங்கினா அது கண்டிப்பாக லாபம் தருமா, நமக்கு நஷ்டம் ஆகுமா, அது பின்னாடி ஃப்யூச்சர் யூஸ் ஆகுமா, அதுக்கான பணத்தை நம்ம போட்ட பணத்தை எடுக்க முடியுமா, அது வந்து தேவனுக்கு தான் தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் வந்து நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அப்போ நீங்கள் வந்து அதை வந்து செய்யுங்க. இப்போ எல்லோரும் செய்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவனையும் சித்தமாக இது உங்களுக்கு இதனால் வந்து லாபம் வருமா, அதில் நஷ்டம் வந்துடுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒன்று கேட்டு செய்யுங்க. சில காரியங்கள்லாம் உபவாசம் பண்ணி ஏதோ சின்ன நஷ்டம் 1000 2000 5000 10,000னா பரவாயில்ல, ஒரு பெரிய லட்சக்கணக்கில் எல்லாம் போட்டில் கோடிக்கணக்கில் போய் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா கடனாளி ஆயிடுவீங்க. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் மேலே கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்வேன், நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன்னு சொல்லுவார். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. சரிங்களா, அப்போ தான் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர், ஞானம் குறைவாக இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு நான் தரேன்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா மேலே கண்ணை வச்சு ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்கிறார். சரிங்களா, அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் வந்து நிச்சயமாக வந்து வழி நடத்துவார், கைவிட மாட்டார் பாருங்கள். சரிங்களா, அப்போ ஆண்டவர் இந்த பிஸ்னஸை நடத்தணும். ஆண்டவர் நீங்கள் தான் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் தான் இந்த பிஸ்னஸின் தலைவர், நீங்கள் தான் இந்த பாஸ், நீங்கள் தான் வந்து டைரக்டர், நீங்கள் தான் இந்த பிஸ்னஸை நடத்தணும். நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் நடத்தி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அற்புதமாக நடத்துவார் பாருங்கள். அடுத்த பாருங்கள் 10ஆம் வசனத்துலேருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 10 முதல் 18 வரை அடுத்த ஒரு பகுதி, முக்கியமான ஒரு பகுதி. அந்த 11ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். சரிங்களா, 11ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். சரிங்களா, இடத்துல முக்கியமான ஒரு பகுதி. இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள். கடைசியாக என் சகோதரர் கர்த்தரிலும் ஒரு சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்போ கர்த்தருக்குள்ளே நீங்கள் வந்து கர்த்தரிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருக்குள்ளே வளருங்க, எப்படி யுத்தத்தை செய்கிறது நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் இந்த இடத்துல சொல்கிறார். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஸோ அந்த இடத்துல சொல்கிறாரு தேவனுடைய, அதாவது இந்த ஆயுதங்கள், இப்போ சொல்ல போகிற ஆயுதங்கள் எல்லாம் தேவனுடைய ஆயுதங்கள். ஸோ அந்த ஆயுதங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாத்தானோடு நம்ம யுத்தம் பண்ண வேண்டி இருக்குது. சரிங்களா, சாத்தானோடு நமக்கு போராட்டம் உண்டு.
மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை, சாத்தானோடு நமக்கு போராட்டம் இல்லை. அதுக்கு தேவை என்னென்னா, நம்ம வந்து மாம்ச பலத்தில் வந்து அவனை நம்ம எதிர்க்க முடியாது. அப்போ தேவனுடைய ஆயுதங்கள் எடுத்துகிட்டு கொண்டு போய் தான் நம்ம சாத்தானை வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அதான் நீங்கள் வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 12ஆம் வசனம் பாருங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களோட பொல்லாதாவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சரிங்களா? இந்த இடத்துல பார்க்குறோம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா மனுஷனோடு போராட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதி பானமணிகள் பொல்லாதாவின் சேனைகளோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, ஸோ நமக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்னாலே அவர்களுக்கு வந்து நிறையா போராட்டங்கள் வரும். சரிங்களா? அப்போ ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, கிறிஸ்துவனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நிறையா போராட்டங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு பாடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். கர்த்தருக்காக உண்மையாக நடக்கணும்னு விருப்பப்படுறவங்க நிறைய பாடுகள் வந்து அண்டர்கோ பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நிறையா போராட்டங்கள் வரும். அதில் பார்த்திங்கன்னா சிலர் பார்த்திங்கன்னா ஒரு உயர் அதிகாரியாக இருக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுறவங்களாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆவி நின்று கிரியை செஞ்சிட்ருக்கும். ஸோ அதான் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறோம். சில பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆவி வந்து கிரியை செஞ்சிட்ருக்கும். அது வந்து அதை தூண்டி விட்டுட்டு நம்ம மேலே பயங்கரமாக கசப்பு வெறுப்புகளை கொண்டு வந்துட்டுருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறார் பாருங்கள், வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா டெரிக் பிரின்ஸ் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்போது அந்த மூன்றாம் வானத்தில் தான் தேவன் இருக்கார். சரிங்களா? அப்போ பவுல் எழுதும்போது இந்த 2 கொரிந்தியரில் அந்த பேரடைஸ், அதாவது பரலோக தரிசனத்தை பற்றி 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டேன்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறேன், அந்த 3ஆம் வானத்தில் நான் அந்த வானத்தில் தான் 3ஆம் வானத்தில் தான் தேவன் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த 2ஆம் வானத்தில் தான் வந்து இந்த சத்ருக்கள், அந்த வான மண்டலங்களை ஃபுல்லாக அந்த 2ஆம் வானத்தில் தான் வந்து இந்த சத்ருக்கள், சாத்தானுடைய கோட்டை, அவனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நம்ம அப்போ 1ஆம் வானம் அப்படிங்கிறது நம்ம பார்க்காது, நம்ம மேகம் பார்க்குறோம்ல, மேலே பார்க்க, அது வந்து நம்ம 1ஆம் வானம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. சரிங்களா? இப்போ 2ஆம் வானம் 3ஆம் வானம் நமக்கு வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அந்த 2ஆம் வானத்தில் தான் வந்து இந்த சாத்தானுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அந்த 3ஆம் வானத்தில் தான் வந்து தேவன் வாசம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி அதில் அவர் சொல்லியிருக்கார். சரிங்களா? ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளலாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ பார்த்திங்கன்னா சாத்தானை நம்ம ஜெயிக்கணும். இப்போ தீங்கு நாள்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ திடீர்னு சாத்தானுடைய தாக்குதல்கள் வரும். நம்ம வந்து நிற்கிறதே ஒரு யுத்த களத்தில் தான் நிற்கிறோம். சரிங்களா? அப்போ சாத்தானுடைய தாக்குதல்கள் நிறையா வரும். சரிங்களா? அப்போ திராணி உள்ளவங்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ முதலாவது சொல்கிறார் பாருங்கள், 14ஆம் வசனம், சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். ஸோ பார்த்திங்கன்னா முதலாவது சத்தியத்தை எடுத்து அறையில் கட்டிக்கொள்ளுங்க. அப்போ சத்தியம்ன்ற பெல்ட், அதை வந்து கட்டிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ சத்தியம் அப்படிங்கிறது என்னென்னா, இயேசு கிறிஸ்து தான் சத்தியமாக இருக்கும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ யோவான் 8:32 வாசிக்கிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ சத்தியம் அப்படிங்கிறது என்னென்னா, யோவான் 17:17 சொல்கிறாரு, உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாகும் வசனமே சத்தியம். ஸோ அந்த வசனம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், அந்த உபதேசங்கள் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து யார், பிதாவானவர் யார், பரிசுத்த ஆவியானவர் யார், ஞானஸ்தானம்னா என்ன, விசுவாசம்னா என்ன, அன்புனா என்ன, சாத்தானை எப்படி நம்மளை தாக்க வர்றான், அப்போ இதனுடைய சத்தியங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்போ ஸோ பார்த்திங்கன்னா எந்த சத்தியம் நமக்கு வீக்காக இருக்கோ அதில் தான் சாத்தான் வந்து நுழைய பார்ப்போம். அதில் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தேவனுடைய வார்த்தையில், அதை பரிசுத்தத்தில், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறதில்ல, அவருக்கு கீழ்ப்படுகிறதில்ல நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார், சத்தியம் என்னும் கச்சை, அதான் சொல்கிறார். வசனத்தின்படியான வசனம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதனுடைய சத்தியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது உபதேசங்கள், சத்தியம் உபதேசம் ரெண்டும் ஒன்று தான். வச்சுங்களா? அந்த உபதேசங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஞானஸ்தானம்னா என்ன, கைகளை வைக்கிறதுனா என்ன, வரங்கள் எப்படி கிரியை செய்யுது, இப்போ தேவனுடைய கனி எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறோம். பார்த்திங்கன்னா இப்போ தேவனுடைய ஊழியங்கள் என்னென்ன, இப்போ ஊழியர்கள் நமக்கு என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு, அப்போ சாத்தானுடைய தந்திரங்கள் என்ன. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா சத்தியங்கள், தெய்வ வசனம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் பாருங்கள். சரிங்களா? அப்போ தான் வந்து சாத்தான் நம்ம எதிர்க்க முடியும். சரிங்களா? நீதியை அடுத்தா பார்த்திங்கன்னா அதான் வந்து நல்ல அறையில் கட்டினவர்கள், நல்லா வசனம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த நீதி என்னும் மார்க் அவஸ்தையை தரித்தவர்களாம். இப்போ நீதி அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து பொய் பேசுனா அநீதி, சரி, லஞ்சம் வாங்கினா அநீதி, அது மாதிரி பார்த்திங்கன்னா கள்ளத்தராசு பிடிச்சிங்கன்னா அநீதி, அது மாதிரி தவறான கற்கள், மெஷரிங் கற்கள் எல்லாம் வச்சுருந்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா அநீதி, அதே மாதிரி திருடுனா அநீதி.
பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யாமல் நீங்கள் உண்மையாக இல்லாமல் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அநீதி. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையாக இருக்கணும் சரிங்களா. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அநீதி. அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யாதபடி தேவவசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு இதெல்லாம் வந்து நீங்கள் ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. அப்போ இந்த மாதிரிலாம் செய்யாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நீதி என்னும் மார்க்கவது அப்படின்னா உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கள்ளத்தராசு பிடிக்கூடாது, பொய் கணக்கு எழுதக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீதி செய்கிறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் மாறி செஞ்சிங்கன்னா என்னென்னா அநீதி செய்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. அதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நீங்கள் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நீங்களே கரைப்பட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சாத்தானை வந்து நீங்களே எதிர்க்க முடியாது சரிங்களா. அதான் சொல்லலாம், நீங்கள் நீதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த 3வது காரியம் பாருங்கள், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களில் தொடுத்தவர்களாக இருங்க. இப்போ சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சரி பாருங்களா. பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு தீ பிடிச்சிருச்சுன்னு வைங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தீ பிடிச்சோடனே 2 மணி நேரம் கழித்து போனால் என்ன ஆகும், எல்லாமே கருகி போயிடும். இப்போ தீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஃபயர் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறவங்க உடனே என்ன பண்ணால் உடனே வண்டி எடுத்துக்கலாம். அப்போ எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். அதான் சொல்கிறார், எவர் ரெடி, எப்போதுமே ரெடியாக இருக்காது. இப்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா உடனே அடுத்த ஒரு நிமிஷத்தில் கிளம்பிடுவாங்க. ஸோ அப்படியே அவங்களும் ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக இருந்தால் தான் கிளம்ப முடியும். ஸோ அதுதான் சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல சொல்கிறாரு சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் அப்படின்னா சுவிசேஷம் சொல்லும்போது சமாதானம் கொடுக்கப்படுகிறது. அப்போ சுவிசேஷம் அப்படின்னாலே குட் நியூஸ். அப்போ சுவிசேஷத்தை சொல்லும்போது அங்கே என்ன வரும் அப்படின்னா சமாதானம் வரும் சரிங்களா. சுவிசேஷம் சொல்லும்போது அங்கே சமாதானம் வருது. சமாதானத்தின் சுவிசேஷம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது சமாதானம் வருது. அதுக்கு பேர் சமாதானத்தின் சுவிசேஷம். தான் சொல்ல சமாதின் சுவிசேஷம்க்குரிய ஆயத்தம். ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா சுவிசேஷம் அப்படிங்கிறது ஒரு ஊழியம் வச்சுக்கோங்களேன். அப்போ ஊழியம் செய்கிறதுக்கு எப்போயுமே ஆயத்தமாக இருக்கணும். அதான் சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு ஃபோன் வந்து டக்குன்னு இப்போ ஏதாவது ஒன்று பிரச்சனை அப்படின்னு டக்குன்னு செருப்பு போட்டு வெளியே போகிறோம்ல. இப்போ ஏதாவது உடனே போகணும் அப்படின்னா உடனே செருப்பு போட்டு வெளியே போகிறோம் இல்லை. அப்போ ஆனால் ஆயத்தமாக இருந்தால் தான் வெளியே போகணும். அதான் சொல்கிறார். அப்போ எப்போவுமே ஊழியம் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும், எப்போவுமே ஜெபம் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அப்போ ஏதோ ஒரு காரியங்களில் இல்லை யுத்த ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதான் இந்த இடத்துல சொல்கிறார். ஊழியம் செய்கிறதுக்கு இல்லை யுத்த ஜெபம் பண்ணுறதுக்கு துதிக்கிறதுக்கு ஆறாதுக்கு கர்த்தரை தேடுறதுக்கு நமக்கு எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. அதான் இந்த இடத்துல சொல்கிறார். அடுத்தா பாருங்கள் 4வது காரியம் சொல்கிறாரு, பொல்லாங்கண்ணையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலே விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள் சரிங்களா. பார்த்தீங்கன்னா அடுத்த சொல்கிறாரு, பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து எல்லாவற்றும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள் சரிங்களா. பார்த்தீங்கன்னா அப்போ விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ விசுவாசம் எப்படி வரும்னா அதே வசனத்தினால தான் வரும். நீங்கள் வசனத்தினால் வந்து நிரம்பி இருக்கணும். ஆண்டவங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை வந்து நீங்கள் வந்து மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் வந்து நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்க, தண்ணீர் புறப்படு அப்படிம்பாரு. ஆனால் இதை போய் மற்றவங்ககிட்ட சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, காற்று இல்லாமல் மழை இல்லாமல் எப்படி இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டு அவிசுவாச அம்புகளை போடுவாங்க சரிங்களா. அப்போ ஆண்டவர் சொல்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம விசுவாசமாக நிற்கணும் பாருங்கள். அப்போ அவிசுவாச அம்புகள் வீட்டுக்குள்ளேருந்து வரும், வெளியிலேருந்து வரும், இல்லை சாத்தானும் கொண்டு வரும், சாத்தான்கிட்டேருந்து வரும் சரிங்களா. அப்போ நிறைய அம்புகள், இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் ஆகவே ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பிள்ளை தருவேன் அப்படின்னாரு. ஆனால் உலக பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பலன் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா சாரலுடைய சரீரமும் செத்து போச்சு. பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சயின்ஸுக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க இதெல்லாம் எப்படி நடக்காதுங்க, சயின்ஸ் இப்படியெல்லாம் அது நடக்காது. அவங்க மற்றவங்கிட்ட சொன்னாங்கன்னா எல்லாம் சிரிப்பாங்க சரிங்களா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா விசுவாசம் என்னும் கேடகத்தில் நம்ம அதெல்லாம் வந்து நிறுத்தணும் பாருங்கள். அந்த மற்றவங்க உலக பிரகாரமான சொல்கிறவங்க காரியங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ளே போட்டோம்னா நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் போயிடும் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், அவங்களுக்கு காணாந்தேசத்தை தருவேன் அப்படின்னாரு. அவங்க அந்த பயணத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 10 பேர் வந்தாங்க, வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து பெரிய ராட்சசர்களாக இருக்காங்க, அவங்களால வந்து நம்ம ஜெயிக்க முடியாது. அவிசுவாச அம்புகளை போடுறாங்க சரிங்களா. அப்போ வந்து அந்த 10 பேர் வந்து அவிசுவாச அம்புகளை போட்டு என்ன பண்ணுறாங்க, அத்தனை பேருடைய விசுவாசத்தையும் வந்து கெடுத்து விட்டாங்க சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ஜோசுவா காலேப் 2 பேர் மட்டும்தான் உள்ளே போனேன் சரிங்களா. நமக்கு அப்படி தான் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருப்பார், உனக்கு செய்கிறேன் பாரு, நீங்கள் இதை போய் மற்றவங்ககிட்ட போய் சொன்னிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா விசுவாச அம்புகள் வரும். இது எப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்கவே நடக்காது, உலகத்தை பார், அந்த பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய அவிசுவாச அம்புகள் வரும் பாருங்கள். அது வந்து நம்ம நிலைக்குள்ளே செய்கிறதா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதே வசனத்தில் நம்ம நிரம்பி இருக்கணும் பாருங்கள். அப்போ தான் அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தினால் நம்ம அதெல்லாம் நிறுத்தணும். இப்போ நம்ம தலைக்குள்ளே போட்டு அதை வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது நம்ம உள்ளே போய் நம்ம விசுவாசத்தை எடுத்து நம்ம கரைப்படுத்திடும் பாருங்கள். நமக்கு இருக்கிற விசுவாசம் போய் வச்சுக்கலாம். அப்போ
தேவ வசனத்தில் நம்ம வந்து உறுதியாக ஆண்டவர் கொடுத்த வசனத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும் பாருங்கள். அப்போ அது விசுவாச அன்பு. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம விசுவாசம் எனக்கு இடத்துனால நம்ம வந்து நிறுத்தணும். அப்போ தேவன் கொடுக்குற வார்த்தையை சொல்லும்போது அது வந்து அந்த அவிசுவாச அம்புகள் வந்து தடுக்கப்படும், ஓடி இருப்பாருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தான் 5ஆவது வசனம், 5ஆவது காரியம். ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, அப்போ ஹெல்மெட் சால்வேஷன் ஆஃப் ஹெல்மெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ பார்த்திங்க ஹெல்மெட் எதுக்கு அப்படின்னா அந்த தலையை பாதுகாக்க. அப்போ தலைக்குள்ளே என்ன இருக்குன்னா சிந்தனை மண்டலம் இருக்குது. ஸோ சாத்தான் தாக்குறது எங்கே அப்படின்னா இந்த சிந்தனை மண்டலத்தை தான் அவன் தாக்குறான். சரிங்களா, சிந்தனை மண்டலத்தை தான் அவன் தாக்குறான். அப்போ அந்த சிந்தனை மண்டலத்தை வந்து தாக்கும்போது அப்போ என்னன்னா நம்ம வந்து அதை வந்து சிந்தனை மண்டலத்தை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அதே வசனத்தில் அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம அவசியமாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா சாத்தான் மெதுவாக உள்ளே வருவான். உள்ளே வந்து சிந்தனையை போடுவான், இது எப்படி நடக்கும், இதெல்லாம் ஆகாது, உன்னால் முடியாது, உன்னால் கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம நெகட்டிவ் அன்புகளை வந்து நிறையா போடுவான் பாருங்கள். நெகட்டிவ் காரியங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், இல்லை பாவ தாட்ஸ், கிரோகமான தாட்ஸ் வந்து நம்ம நிறையா போடுவான் பாருங்கள். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் பிலிப்பியர் 4:8 உண்மையுள்ளவைகள் இவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அன்புள்ள இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சரிங்களா, அப்போ பார்த்திங்கன்னா அப்போ சமாதானத்தின் தேவங்களோடு இருப்பார். பார்த்திங்கன்னா சிந்தனை மண்டலத்தில் சாத்தான் ஆக்கிரமிக்க விடக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா இயேசு சொல்கிறாரு, பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, சொல்கிறாரு, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது ஆண்டவரே, நீங்கள் வந்து ஏன் போய் சிலுவையில் போய் கஷ்டப்படணும்னா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இது சாத்தானோடைய என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அப்பாலே போ சாத்தானன்னு சொல்லி உடனே துரத்திடுறா இருப்பாருங்க. இப்போ அந்த சிந்தனை மண்டலத்தை சாத்தான் தாக்காதபடிக்கு தேவ சிந்தனையால் நம்ம நிரப்பி நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் பாருங்கள். சரிங்களா, அடுத்த பாருங்கள் 6ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சரிங்களா, இதெல்லாம் வந்து இந்த அஞ்சுமே வந்து காக்கிற ஆயுதங்கள். இந்த 5மே காக்கிற ஆயுதம். இந்த 6ஆவது தான் வந்து தாக்குகிற ஆயுதம். சரிங்களா, அந்த தாக்குகிற ஆயுதத்தை நம்ம எடுத்துக்கணும். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து தான் சத்தம் போகணும். இப்போ பார்த்திங்கன்னா சாத்தான் எதுக்கு பயப்படுவா அப்படின்னா இந்த ஆவியின் பட்டயம், இந்த வசனத்துக்கு தான் வந்து பயப்படுவோம். அதுதான் இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் பாருங்கள். இப்போ அவனுக்கு எதிராக நம்ம வந்து வாள் வீசணும் பாருங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவேன் எழுதியிருக்கிறது எப்பாலே போ சாதனை சொன்ன சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறோம், சத்தினுடைய சகல வல்லமையிலும் மேற்கொள்கிற ஒன்றும் சேதப்படுத்தாதுன்னு எழுதியிருக்கதே சொல்லி நம்ம சொல்லணும் பாருங்கள். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா துதிக்கு பாத்திராய் கர்த்தரை நோக்கிக்கும் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி மீட்கப்படுவேன், பிசாசனுடைய கிரியைகளுக்கு அழிக்கும்படி ஆண்டவர் வெளிப்பட்டீரே, உங்கள் சத்தியத்தை அறிவேன், சத்தியம் என்னை விடுதலையாக்கும் சோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். வேத வசனத்தை நம்ம எடுத்து சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு விடுதலையை நம்ம வந்து பார்க்க முடியும். நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா வெள்ளம் போல் சத்துரு வரும்போது ஆவியானவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் பாருங்கள். பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அணுகாது. பார்த்தீங்கன்னா சிங்கத்தின் மேலும் விரியன் பால சிங்கத்தையும் வலுசிறப்பத்தையும் மிதித்து போடுவா. இயேசு கிறிஸ்து எங்களை எல்லா பாவங்களையும் சாபங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். எல்லாமே வந்து நம்ம சொல்லணும் பாருங்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லும் இல்லை, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்கள். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10000 பேரை துரத்துவான். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கார் பாருங்கள். சகல பிசாசுகளையும் சகல வியாதிகளையும் சகல நோய்களும் துரத்த உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற நிலையில் இருக்கிறவர் பெரியவர் சொல்லணும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா சத்ரு உன்னிடத்தில் வர முடியாது, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் எழுதியிருக்கிறது சொல்லணும் பாருங்கள். வாய் திறந்து சொல்லணும், எடுத்து யுத்தம் பண்ண கர்த்தர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், சத்ருவால் என்னை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லணும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா சொல்ல என்ன ஆகும்னா நீங்கள் ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் பாருங்கள். வேதத்தில் பார்க்குறோம், அவங்க கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாக கர்த்தரும்னா வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். வசனத்துலேயும் நம்ம நிரம்பி இருக்கணும் பாருங்கள். உலக பிரகாரமாக சிந்தித்தோம்னா அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வீக் ஆயிரும். அப்போ அது அப்படி இருக்கக்கூடாது பாருங்கள். 18ஆம் வசனம் தான் சொல்கிறார் பாருங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டு இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா விழித்து கொண்டு இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா ஆவியில் ஜெபம் பண்ணுங்கள்.
எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், ஆவியில் நிறைந்து துதி அப்படி சொல்லி பார்த்தோம். 6ஆம் அதிகாரத்தில் ஆவியில் நிறைந்து ஜெபம். ஸோ ஆவியில் நிறைந்து ஜெபம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் அநேக ஆயுதங்களை சொல்லியிருக்காரு. இது வந்து இந்த 6 ஆயுதங்களை சொல்லியிருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கர் 5:8 விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பெலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி ஜெபம், உபவாசம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாத்தானை தாக்குகிற ஆயுதங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஜெபம், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எதுனாலும் போகாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அது மாதிரி துதி ஒரு பெரிய ஒரு ஆயுதம் பாருங்கள். துதியினால் வந்து நம்ம வந்து சத்துருக்களை வந்து அடக்கி போட முடியும்னு சொல்லி நம்ம சங்கீதத்தில் பார்க்குறோம். என் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லணும் பாருங்கள். என் நாமத்தினாலே பிசாசு இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துறேன்னு சொல்லணும். இயேசுவின் ரத்தத்தை சொல்லணும் பாருங்கள். இயேசுவின் ரத்தத்தினாலே சத்துருவின் கிரியைகளை அழித்து போடுகிறேன்னு சொல்லணும். ஏன்னா வேதத்தில் பார்க்குறோம், ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். நல்லா அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணு பாருங்கள். சொல்லி நல்லா அபிஷேகத்தில் நிரம்பி நல்லா ஜெபம் பண்ணும்போது வேதத்தில் பார்க்குறோம். பரிசுத்த ஆவியின் இடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சியாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பரிசுத்த ஆவியின் இடத்துல வரும்போது நீங்கள் வல்லமை பெறுவீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் இருந்தார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினால் நன்மை செய்கிறவரால் பிசாசின் பிடையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறோம் சுற்றி திருந்தான்னு சொன்னோம். அபிஷேகம் ஒரு முக்கியமான ஒரு காரியம். அபிஷேகத்தில் நிரம்பி நல்லா துதி பாடல்களை பாடணும். அபிஷேகத்தில் நிரம்பி நல்லா ஜெபம் பண்ணணும் பாருங்கள். சரிங்களா? அந்த ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். தேவ வசனத்துக்கு நல்லா கீழ்ப்படியணும் பாருங்கள். சரிங்களா? ஆண்டவர் என்ன சொன்னாரோ உடனே அதுக்கு கீழ்ப்படியணும் பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து எதிர்த்து நிற்க முடியும். ஏன்னா உங்களுக்கு எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்ற வகை தேடி சுற்றித் திருகிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்தவனை எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்த ஒரு முக்கியமான ஆயுதம் என்னென்னா, இப்போ தேவன் உங்களுக்குன்னு சில வாக்குத்தத்தங்கள் பண்ணியிருக்கார் பாருங்கள். அதில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் சொல்லணும் பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தான்னா அதை நீங்கள் திருப்பி சொல்லணும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டவர் வந்து அவனை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுமே சொல்லியிருக்காரு. ஆண்டவர் திருப்பி சொல்லணும் பாருங்கள். சரிங்களா? அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆயுதங்கள். ஆண்டவர் உங்களுக்குன்னு பர்டிகுலராக கொடுத்த இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட காரியங்கள்லாம் லோகோஸ். ஆண்டவர் உங்களுக்குன்னு கொடுத்த வார்த்தை தான் வாக்குத்தத்த வசனங்கள் தான் ரேமா வார்த்தைகள். சரிங்களா? அது வந்து உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுத்தது. சரிங்களா? அப்போ அதை வந்து நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணும்போது சாத்தானால் எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ ஆபிரகாம் எப்படி ஜெயிச்சார் அப்படின்னா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தின் பேரில் தான் அவருடைய விசுவாசமே வந்துச்சு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அதை தான் குலைத்து போட சாத்தான் ரொம்ப முயற்சி பண்ணுவோம். ஸோ இப்போ வசனத்தை ஆண்டவர் உங்களுக்குன்னு கொடுத்த அந்த ரேமா வாக்குத்தத்தங்களை எடுத்து நீங்கள் வந்து சொல்லணும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா சாத்தானால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அது உங்களுக்குள்ளே பெருகும். அப்போ பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் வல்லவனானு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அதில் நம்ம பெருக அதுலேயே நம்ம நிரம்பி இருக்கணும் பாருங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் செய்யும்போது சத்துருவின் கோட்டைகளை நம்ம ஈஸியாக வந்து உடச்சி நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம் பாருங்கள். அடுத்த பாருங்கள் 19-20 அடுத்த பகுதி. 19-20 அடுத்த பகுதி. அந்த 20ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 19 வாசிக்கிறேன். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியதை தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படும்படிக்கும் எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நான் தைரியமாக வந்து வசனத்தை போதிக்கணும், அதுக்காக வந்து ஜெபம் பண்ணுங்கிறாரு. வாக்கு எனக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா தேவன்கிட்ட இருந்து பெறுகிற ஒரு ரேமா வார்த்தை. ஸோ ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண, ஒரு பாஸ்டராக இருந்தீங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு அழைச்சிருந்தாங்கன்னா அதுக்காக தேவன்கிட்ட வந்து நம்ம கேட்கணும் பாருங்கள். ஆண்டவர் வந்து சொல்வார், நம்மளா போய் இதை ஒன்று எடுத்து பிரசங்கிக்கிறது இல்லை. இப்போ தேவன்கிட்ட கேட்கும்போது ஆண்டவராக சொல்வார், இதை நீ பேசு, இதை பேசு அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி தேவன் வந்து ஆயத்தம் பண்ணிடுவார் பாருங்கள். இப்போ ஆண்டவர்கிட்ட இருந்து வருகிற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் பாருங்கள். அப்போ அதுதான் அந்த மாதிரியான ஆண்டவர் கொடுக்குற அந்த ரேமா வார்த்தை போய் நம்ம சொல்லும்போது ஜனங்களுக்கு விடுதலை வரும், ரட்சிப்பு வரும், ஆசீர்வாதம் வரும், சுகம் வரும், எல்லாமே வந்துடும் பாருங்கள். சரிங்களா? ஆண்டவர் சொல்கிறத நம்ம போய் சொல்லிட்டோம்னா அதுதான் ஜனங்களை தொடும் பாருங்கள். அதுதான் அந்த மாதிரியான ரேமா வார்த்தைகளை கொடுக்கும்படியாக வந்து அதை தைரியமாக சொல்லணும், அதுக்காக வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள் கடைசி பகுதி 21ஆம் வசனத்துலேருந்து கடைசி வரைக்கும் 24 வரைக்கும் வாழ்த்து. சரிங்களா? 21 முதல் 24 வரை கடைசி பகுதி. அந்த 21ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். அன்றியும் அப்போ 21, 22 ஒரு பகுதி, அது 23, 24 தான் உண்மையான வாழ்த்து. ஸோ 21 தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அது வாழ்த்து பகுதி. அன்றியும் எனக்கு அடுத்த காரியங்களையும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு. ஸோ அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 21ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 21 வாசிக்கிறேன்.
அது வாழ்த்து பகுதி சரிங்களா. அன்றியும் எனக்கு அடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளை எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாக இருக்கிற தீகிக்கு உங்களுக்கு அறிவிப்பான். அப்போ நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களை ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னை பற்றின காரியங்கள் எல்லாம் வந்து தீகிக்கு வந்து உங்களுக்கு அறிவிப்பார். அதே மாதிரி நான் வந்து உங்களிடத்தில் அனுப்பியிருக்கேன், வந்து உங்களுக்கு ஆறுதல் செய்வான், ஆறுதலான வார்த்தைகளை சொல்வார் அப்படின்னு சொல்லி அதனால் வந்து அவர் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 23, 24 பாருங்கள். அதை வாழ்த்து நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவர் எல்லா புக்லேயும் பார்த்தீங்கன்னா முதலாம் அதிகாரத்தில் வாழ்த்தில் ஆரம்பித்து கடைசி அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வாழ்த்தி ஆசீர்வச்சு முடிப்பார். ஸோ அதுதான் இந்த 23, 24. 23ஆம் வசனம் பாருங்கள். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானம் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஸோ பார்த்தீங்கன்னா வாழ்த்துறான். பார்த்தீங்கன்னா தேவன் இப்போ இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து சமாதானம் உண்டாகட்டும், விசுவாசத்துக்கூடிய அன்பு உண்டாகட்டும். இப்போ அவரிடத்தில் அன்பு கூறி அழியாத அன்பு யாருக்கும் கிருபை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி வந்து வாழ்த்தி முடிக்கிறார். சரிங்களா. ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிதாக்கள் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அந்த காரியத்தை பார்த்தோம். வேலைக்காரர் எஜமான்கள் எப்படி இருக்கணும் அந்த காரியத்தை பார்த்தோம். தேவனுடைய சர்வாத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு எப்படி வந்து ஆவிக்குரிய யுத்தம் செய்யணும் அப்படின்னு அந்த காரியத்தை பார்த்தோம். அவர் பார்த்தீங்கன்னா வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், நான் தைரியமாக பிரசங்கம் பண்ணணும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். கடைசியாக வந்து என்னோடய செய்திகள் எல்லாம் வந்து தீகிக்கு வந்து சொல்லுவார், அவர் வந்து உங்களுக்கு ஆறுதல் செய்ய அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியம் சொன்னால் அவர் கடைசியாக வாழ்த்து கோரி முடிக்கிறார். சரிங்களா. இப்போ இதான் நம்ம அதில் பார்த்தோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி, திருப்பி கேளுங்க. பார்த்தீங்கன்னா தேவன் உங்களோட இடைப்படுவாராக. சரிங்களா. அப்போ அந்த சத்தியத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ இன்னும் கர்த்தருக்குள்ளே இன்னும் நெருங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரிங்களா. இன்னும் சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பேருக்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு தேவனே தீங்கு நாளில் எதிர்க்க சகலத்தையும் செய்து முடித்தால் நிற்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. தரமட்டமாக தாழ்த்தையும் கருத்தில் வைக்கிறோம். நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே உங்கள் சொல்லப்பட்ட வசனம் 100 பெருகி பலன் தர கர்த்தர் கிருபை செய்யும். கண்மணி போல காத்தல் வந்து நாம் மாத்திரம் மகிமைப்பட்டோம். சித்தம் செய்கிறவர்களாக எங்களை மாற்றும். துதிகன மகிமை ஆமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன்.